வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே தேர்வு எதிர்நோக்கி கொண்டிருக்கும் தமிழக இளைஞர்களுக்கு, முக்கியமாக ரயில்வே டெக்னீஷியன் கிரேடு 1 கிரேடு 3 தேர்வுக்காக அப்ளை பண்ணிவிட்டு தேர்வுக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு தான் இந்த நியூ அப்டேட். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்காக ஒரு நியூ அப்டேட் விட்டுருந்தாங்க. என்னென்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொல்லியிருந்த ஸ்டாண்டர்ட் படி ஃபோட்டோ சைன் இல்லாதவங்க வந்து ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான லிங்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுவும் இந்த நாளையோட முடிவடையுது. ஏஎல்பிக்கும் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. யாரெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே டெக்னீஷியனுக்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கும் சில பேருக்காக ஃபோட்டோ சைன் வந்து சரியாக இல்லாதனால அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான கடைசி தேதின்னு பார்த்தோம்னா 7/6/2023. அதான் எந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம அஃபிஷியல் வெப்சைட்னா RRP chennai.gov.in வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா, நம்மளுடைய டெக்னீஷியன் கிரேடு 1-3 நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் நோட்டீஸ் ஃபார் அப்லோடிங் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக என்ன பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் ஃபார் அப்லோடிங் ப்ராப்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் of a few applicant against CEN Centralized Employment Notification 2/2024 Technician Grade 1 Signal and various categories of Technician Grade 3 is not as per standard. அதாவது கொஞ்சம் பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 3க்குள்ள போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு ஃபோட்டோ சிக்னேச்சரும் as per standard படி இல்லை. So to avoid rejection of applications now, these applications are hereby given an opportunity to upload the fresh passport size photograph and signature as per standard specification. ஸோ எல்லோரும் அந்த கேண்டிடேட்ஸ், அந்த ஃபியூ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக இப்போவே என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறோம். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுங்கள். இது எப்படி சார் என் ஃபோட்டோ வந்து அக்செப்ட் ஆச்சா இல்லை அப்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்களான்னு தெரியும் அப்படின்னா, the email and SMS will be sent to all such candidates on registered email ID, மொபைல் நம்பர். அந்த யாருக்கெல்லாம் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் படி இல்லாதவங்களாலும் பிரச்சனை இல்லை, ஒன்று ஸ்டாண்டர்ட் படி இல்லாத பிரச்சனை இல்லை, அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடி இல்லாட்டா மொபைல் நம்பருக்கு SMS வந்திருக்கும். சில பேர் சார் நான் ப்ரொசீஜரில் கொடுத்தேன், அவங்க மெயில் ஐடி அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க, இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துருந்தேன் அந்த அண்ணா அவங்க மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ நேர்லையோ போய் உங்கள் மெயில் ஐடிக்கு SMSக்கு இந்த மாதிரி ஏஎல்பி சம்மந்தமானவோ டெக்னிக் சம்மந்தமானவோ ஏதாவது மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கவனம் குறைவாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த கேண்டிடேட்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா, இந்த உதவாங்க பாருங்கள் ப்ளூ கலர் டார்க்காக www.rrpapply.gov.in அந்த வெப்சைட்டில் உள்ளே போகணும். எப்போத்துலேருந்து எப்போ அது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the link will be available from 3/6/2024 0 hours to 7/6/2024 23:59 hours வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது வருகிற ஜூன் 3 அதிகாலை 12 மணிலிருந்து 7 ஜூன் 2024 நைட்டு 11:59 வரைக்கும் நீங்கள் இந்த பண்ணிக்கலாம். எந்த கேட்டகரி டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணவங்க. இதே ஏஎல்பி அப்படின்னா நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கு கடைசி தேதி பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். எப்படி சார் அந்த மெயில் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் மெயில் வந்திருக்கும். இது ஒரு நண்பருக்கு வந்தது தான். இப்போ dear applicant, the photo signature in your technical application of CEN2 is not as per standard. You have been given an option to upload plus passport size photo and signature as per the standard specification after login with your user credentials. This uploading window will be available from 3/6/2024 to 7/6/2024 அப்படின்னு இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயில் வரும். யார் கரெக்டாக அந்த அஸ்பர் ஸ்டாண்டர்ட் படி இல்லாத அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மெயில் வரும். இந்த மாதிரி மெயிலில் இதோட SMS வந்தாங்களோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பண்ணணும். அந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாருங்க, அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரயில்வேயில் ஃபோட்டோ சிக்னேச்சருக்கு இருக்காங்க ரீசன்ட் கிளியர் கலர் ஃபோட்டோஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்
அகைன்ஸ்ட் பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி சேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ சைஸு 30 KB to 70 KBக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வந்து வித்தவுட் வியரிங் டார்க் கிளாஸஸ் ஆர் நோ கேப், டார்க் கிளாஸும் கேப்பும் அணிஞ்சிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் சேபிஜி இமேஜ் ஆஃப் கேண்டிடேட் சிக்னேச்சர் இஸ் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். நீங்கள் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் சிக்னேச்சர் இருக்கணும். அதுவுமே சைஸ் 30 to 70 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டாண்டர்டு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்டிருக்கோம். உங்களுடைய அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணும்போது என்ன கேட்டிருக்கோம் நம்ம அதிலே கொடுத்துருப்பாங்க. இட் ஷுட் பி ஏ கலர் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட். இது வந்து இந்த டைமென்ஷனில் இருக்கணும். அப்புறம் வந்து சேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 30 to 70 KB இருக்கணும். என்னென்ன மார்க் இருக்கக்கூடாது, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிங்க, உங்களுடைய ஃபோட்டோ வந்து தலைமுடி வந்து ரொம்ப மூஞ்சி மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன் சைடாக ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டார்க் கண்ணாடி அடிச்சிக்க மாதிரி இருக்கக்கூடாது. கண் முடி மறைக்க மாதிரி இருக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் இந்த மாதிரி கலரக்கூடாது. அதே மாதிரி ஃபோட்டோ பாதி சொல்கிறது ஃபோட்டோ வந்து தெளிவாக இல்லாமல் அதே மாதிரி பேக்ரவுண்டு வேறு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி, ஒன் சைடு டார்க் ஆன் சைடு இதே மாதிரி இருக்க மாதிரி, அதே மாதிரி கேப் எதாவது அணிஞ்சிருக்க மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. ஃபேஸ் கிளியராக இருக்கணும், பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். இந்த மாதிரி ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம அப்ளை பண்ணும்போதே காட்டும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு. அதேமாதிரி எத்தனை அது டைமென்ஷன் 50 to 20 mm பாக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போக உங்களுக்கு இதோட சைனோட சைஸும் 30 KB to 70 KBன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 3ஆம் தேதி இதுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உடனே நீங்கள் கண்டிப்பாக முதல் நாளே நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி ALB அப்ளை பண்ணவங்களும் உங்களுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பரை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் இளைஞர்கள் ரயில்வேல எங்களுடன் பயணியாற்ற கண்டிப்பாக நீங்களும் வரணும். கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.